ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மார்னிங் கடகடன்னு நம்ம லன்ச் பண்ணி முடித்தாச்சு. இன்றைக்கி என்ன லன்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்க்கலாம். பார்த்திங்களா, சூடாக சாதம் பார்த்திங்கன்னா வடித்த சாதம். பார்த்திங்கன்னா தண்ணி எதுவுமே இருக்காது. சாதம் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாது. நல்ல உதிரியாக சாப்பிட்றதுக்கும் நல்ல டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். அடுத்து ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா டடாங் உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா நல்லா வெங்காயம் போட்டு, சின்ன வெங்காயம் அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கண்ணுக்கு நல்லா குளிர்ச்சி. நல்லா போட்டு வதக்கி உருளைக்கிழங்கு வந்து நான் என்ன பண்ணி வச்சுருக்கேன்னா நல்லா வேக வச்சு தண்ணியை கொட்டிட்டேன். சில பேருக்கு வாயு ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லுவீங்க. அவங்க வந்து இந்த மாதிரி இது சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப அந்த ப்ராப்ளம் இல்லாமல் நல்லாயிருக்கும். நல்லா பெருங்காயத்தூள் எல்லாம் போட்டு, வீட்டில் இருக்கிற மிளகாத்தூள் வீட்டிலேயே நாங்கள் அரைச்சது, அதனால் உங்களுக்கு கலர் இப்படி இருக்குது. நீங்கள் கடையில் வாங்குறீங்க காஷ்மீரி மிளகாத்தூள், இல்லை கடையில் இருக்கிற மிளகாத்தூள்னால் இன்னும் உங்களுக்கு நல்லா ரெட்னஸ் வரும். அப்புறம் எங்கள் வீட்டில் உரப்பு கம்மியாக தான் சாப்பிடுவோம், அதனால் நான் இங்கே போட்டிருக்கேன். நல்லா பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக எப்படி இருக்குது பாருங்கள். உருளைக்கிழங்கு பாருங்கள். லாஸ்ட்டாக வந்து கொஞ்சமாக பச்சரிசி மாவு போட்டோம், நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. அடுத்தது புளிக்குழம்பு. நல்ல வெங்காயம் போட்டு புளிக்குழம்பு. சின்ன வெங்காயம் வந்து முழுசாக போட்டு தான் வைக்கணும். ஏன்னா எங்கள் வீட்டில் அப்படி போட்டால் யாரும் சாப்பிட மாட்டாங்க. அதனால் நான் அதை வந்து நல்லா சின்ன துண்டாக கட் பண்ணி அதை வந்து போட்டு வச்சுருக்கேன். பொடியெல்லாம் வீட்டில் அரைச்சது. கடைசியில் வந்து இறக்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி இறக்குனீங்க அப்படின்னா பார்க்கவும் நல்லாயிருக்கும், அழகாக இருக்கும். சாப்பிடவும் நல்லா டேஸ்ட்டாகவும் நல்ல வாசமாகவும் இருக்கும். அப்புறம் எல்லார் வீட்லேயும் செய்கிற மாதிரி அவிச்ச முட்டை. கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா வடித்த கஞ்சி தண்ணியை வந்து உப்பு போட்டு நாங்கள் வந்து குடிச்சிருவோம். இல்லை குழந்தைங்களுக்கு அப்படின்னா வெல்லம் போட்டு கொடுக்கலாம். இது ரொம்ப சத்தானது. இதை லேசான சூடில் வந்து குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா நெஞ்சு சளி வந்து கட்டாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இன்றைக்கி என்னோடய மெனு. சாதம், உருளைக்கிழங்கு, அப்புறம் புளிக்குழம்பு, அவிச்ச முட்டை, வடித்த கஞ்சி. நீங்களும் இது மாதிரி உங்கள் வீட்டில் சாப்பாடு செஞ்சு எல்லோரும் சாப்பிட்டு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.